நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஸ்லவ் தமிழ் சங்கமமும் முக்தா பிலிம்ஸ் 60 வருஷம் கொண்டாடுறதுல இந்த மெகா இவெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கான இந்த நிகழ்ச்சி ஒரு பிரபலமான ஒருத்தரை நம்ம சந்திக்க போறோம். இவர் பிரபலம் மட்டும் இல்லை. இவரை பத்தி நான் சொல்லணும்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங்க பத்தி சொன்னா போறோம், உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சு போயிடும். டன் டன் டன். இதுவே போறோம் அவர் யாரு, எப்படிப்பட்டவர் அப்படின்றது. இவர் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு கதாசிரியர் மட்டுமல்ல, எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு பிரமாதமான மனிதர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் மிக ஆகாது. இந்த மாதிரி ஒரு மனிதரை நாம் சந்தித்து அவர்கிட்ட ஒரு நேர்காணல் காணணும் அப்படின்னு முக்தா பிலிம்ஸ் அவங்க எடுக்கின்ற முடிவுல இன்னும் ஒரு விசேஷமான முடிவு என்னன்னா, ரசிகர்களாகிய எங்களை இணைச்சு எங்க மூலமாவே அவரை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சதுதான் அவங்களுடைய ஒரு அழகான சிறப்பான சிந்தனை அப்படின்னு சொல்லணும். முக்தா பிலிம்ஸ் என்றாலே அவர்களுடைய பிரம்மாண்டம், ஒரு வித்தியாசமான படைப்பு, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு செய்யற அவங்க மூலமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நான் ஸ்லவ் தமிழ் சங்கமத்தோட கடந்த 8 வருஷமாக தொகுத்து வழங்கி பண்ணாலும் இது என்னுடைய முதல் அனுபவம். திரு பிரதாப் போத்தன் அவர்களை பார்த்து பேசும் தருணம் இது. நான் சொன்ன இந்த மிகப்பெரிய மனிதர் நம்மளுடைய இணைந்திருப்பது திரு பிரதாப் போத்தன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைத்து ரசிகர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய நன்றியை பாராட்டி, வணக்கம் சார், வாங்க சார், எங்களோட என்ஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப நன்றி, நல்ல கைண்ட் வேர்ட்ஸ் கேட்டு. ஸோ ஐம் ஹாப்பி டு பி ஹியர். I know Mukta Films for a long time. நான் ஒரு படத்துல ஆக்ட் பண்ண வேண்டியது இருந்தது, பட் ஐ couldn't do it at that time. அது இட் வாஸ் a good picture with சிவாஜி கணேசன். நான் மிஸ் பண்ணேன் அந்த டைம்ல. எனக்கு மலையாளத்துல பிஸியா அப்படி நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஐ ஆல்வேஸ் மெயின்டைன் a great respect for both Mukta Srinivasan and his brother who control the whole things from behind. They were always very nice to me. Thank you so much for having me. இல்ல சார், இது நிஜமா நான் சொன்ன மாதிரி முக்தா பிலிம்ஸ் அவங்க உங்க கூட எங்களை மாதிரி ரசிகர்களை இணைச்சு பேச வச்சு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் இன்னைக்கு நிறைவேற்றிக்க போறோம். அதனால உங்களுடைய நேரத்தை நீங்க எங்களுக்காக கொடுத்து வந்ததுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய செய்திகள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதுல முதலாவதாக கேள்வி கேட்க போறவர் பிரதீப் அப்படின்னு இந்தியால இருந்து. பிரதீப் கேள்வி, உங்களுடைய முதல் கேள்வியை நீங்க தொடங்கி வைக்கலாம் பிரதீப். ஹலோ பிரதீப். Hello Pratap sir. How are you sir? So far so good. இனிஷியலா பாத்தீங்கன்னா நீங்க காமெடி ரோல்ஸ், லைட் ஹார்ட்டட் ரோல்ஸ், ஃபேமிலி ரோல்ஸ் தான் பண்ணீங்க. தென் when you started your journey as a director, then you went on to do a lot of very creative and very diverse works like Vetri Villa. You made movies like Sibala Peri Pandi. You made movies like Atma. Then after that we saw a small break from you sir. After that, so when do you plan to return back to direction, and whom do you intend to direct among the present heroes, and what are the kind of movies that you like to make for us sir? To answer parts, okay, first இவ்வளவு கேப்னு சொன்னது ஓகே, இட்ஸ் ரைட். பிகாஸ் நான் பண்ண லாஸ்ட் படம் யாத்ரா மூவி, சிவாஜி கணேசன் அண்ட் மோகன்லால் ஆக்ட் பண்ண படம். அது நான் பண்ணி முடிச்ச உடனே I had a lot of problems. My brother died. I had to be in Trivandrum. நான் ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இட் இஸ் ஆல் ஐ நெவர், நான் ட்ரிவாண்ட்ரத்துல கிடையாது, நம்ம மெட்ராஸ்ல பாம்பேல எல்லாம் இருந்தது. அதனால எனக்கு வீட்டுல போகணும்னு ஒண்ணுமே தெரியாது. So I had to familiarize myself. It took me about 2 years, 3 years. That was the 80s. But then அதுக்கப்புறம் I started doing, I didn't want to, because ஏன்னா யாத்ரா மொழியும் அது அனௌன்ஸ் பண்ண டேட்ல வரல. 1 year after that it came out. I was quite tired by cinema, because நான் ஆத்மா எடுக்கும்போது it was for my brother.
He sustained a lot of financial loss from that. But it's not the loss, it's the tiring nature of the work. Ellarim please panno. A director has to work with everyone. So you mostly the producer will say, no, you put a dance there, you have to put it, So it was getting kind of boring for me. It was monotony. So appo net ellam vandhathu. And advertising films seem to be a பெரிய விஷயம் எனக்கு அப்போ. You can study post-production, green screen shooting. It was just opening up. So I started doing advertising films. Advertising films பண்ணும்போது எனக்கு எப்போ ஒரு தமிழ்ல 3-4 ரோல் கிடைக்கும். ஏன்னா பைத்தியக்காரனா அவனை கூப்பிடு, டாக்டர்னா அவனை கூப்பிடு, மேத் சயின்டிஸ்ட்னா அவனை கூப்பிடு. So it was no work to me. I used to just go and do it just out of, you need they pay you well for that. Acting மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் உலகத்துல கிடையாது. ஏன்னா everything you get free dialogue, free food, free clothes, free caravan, free 5-star hotel, you get everything best. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வந்து நின்று அந்த டயலாக் பேசணும், அவ்வளோதான். That is the investment of actor. Now I'm making it sound light, but an actor, a great actor is a great actor, But I'm saying this is the best profession in the world. A director has much more responsibility coming on him. Our responsibility is bigger and greater. So I thought I'd be off. Then I started doing advertising films. So the amount of advertising films, I did about 200 films of theirs. From 2002, I started doing films. Number of films. And I got to meet the best people. MRF is a great company, it makes great tires and all that. But I got to meet the best people. Sachin Tendulkar, my idol. Brian Lara, my idol. Steve Waugh, Dennis Lilly. All these people were my idols when we used to watch cricket. If meet panni, advertising, I had to take ad movies with them. That gave me great hope, and I learned a lot in that. And the period I learned a lot. Then about 2013, I think, Malayalam, some producer, OG, called me and he said, Pratap, I have a role for you. You're a rapist in that. I said, how many women do I rape? He said, only one woman, Randuati. I said, okay. So I calculated for each rape it will cost this much. I said a ridiculous price. And they said, okay, it was only 3 days or 4 days work. But I got to meet. நான் அப்போ போகும்போது நான் முன்னாடி எல்லாம் செட்டில் போகும்போது என்ன ஆகும்னா என்னோட ஆங்கிலிசைஸ் பேக்ரவுண்ட் தான். ஐ கேம் ஃப்ரம் லாரன்ஸ் ஸ்கூல், அப்டேல். 5 வயசுல நான் அங்கே போனேன். பின்ன மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், பாம்பே. எனக்கு இந்த செட்டுக்குள்ள போனா எனக்கு I had nothing to discuss with anyone. Very few people became friends. And the friends already made pictures of me. Abhiram Tagra vandadu Bharadhan and Balumendra. They were thinkers and they were artists. I could get along well with them. So in the rapist role was the very hit. Everyone, all women were afraid of me. Now, if a woman comes from this side, she turn around and run. That much safe. I mean, a friend, my best friend, our cousin Manda, how can you be his friend? He's such a dirty fellow. Inspiration, he started getting to me. Then I did another beautiful role. It came immediately after that, called Ayaram Nyanandabal. Lal Joseph Prithviraj is the hero. And I had a beautiful role in that. It was a role that can't fail. Anyone does it, it will work. And for me, it worked like hell. And between that two, I got plenty of awards. I was all over. Malayalam films were coming daily, and this thing and that thing. And then I got ill, doing so much work and getting so much fame. Again, it's a question of handling fame. When I became famous the first time, I never knew I was famous. Social media, if you had to go, sir, article, sir, number, you had to go and beg him. But now, once you are a sensation, once they see you on screen, they are able to express their love for you on social media, on various other forms. So you see that you are popular.
we never got that opportunity at that time. We believed what theatre owners and distributors said. Sir, on the market irukadu, BNC varla sir, C class illa, low class varave maatengudhu. So we had no control over it. Now it was a beautiful time for me. I had control over it. I'm getting great films, and then I got sick. Because I got carried away again by fame and glamour. Because this time I have not seen this kind of shit. I mean, television's on you, this thing, blah, blah, blah. Everything worked out beautifully. And now, as I wait, I want to do my swan song. Okay. So I'm writing a script. It will take me time. And COVID, has given us a lot of time. And I've been writing and rewriting, and which I want to do magic realism humor. That's my reason. If you've read Marquez and if you've read, what magic realism is about. It's funny, but it's absurdist kind of thing, And I've got a story for that. But everyone will tell me, no, you do a Vetrivira again. Vetrivira, I copied it from Born Identity, man. But the picture wasn't released. Padam release avla. Na book padichu da panna. And it worked. Okay. That answers all your questions, right? Thank you. Thank you, sir. Thank you very much, sir. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க வெற்றி விழா பத்தி நீங்க சொல்லும் போது அந்த புக் பார்த்து நீங்க பண்ண அப்படின்றது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நான் கேட்டிருக்கேன். But that's a fantastic movie. And you had your little இது about the ending part உங்களுக்கு சரியா பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது சொன்னீங்க. And Born Identity சொன்னா it is a it's a spy drama. You have to fit in Prabhu into the picture. You have to put 5 songs in the picture. You have to get a heroine to love that doesn't happen in Born Identity. That's why it was so slick. Yes. And my climax, as you said, we are planning in a ship with a lot of explosions. And that time we had no, post-production facilities. You have to go to the Oxbury printer. If fire you can't get it. Dissolve and the 5 frames before that, 5 frames after that will go dark. So it was horrible. The facilities we had were horrible. Now you look at it, wow. What you want, you can get. You can see it. If we shot something, we had to wait 8 days or 5 days to see the rushes. The rushes print panni it won't be correct like it will be a rough thing. So you're not able to judge. All these great things have come now. But on the time in the production இத வச்சு நீங்க superb films கொடுத்திருக்கீங்க sir. So hats off to you for that. So எங்களுக்கு வந்து அது ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. அது பார்க்கும்போது wow அப்படின்னு தான் அப்பயும் இருந்தது இப்பயும் அப்படிதான் இருக்கு. So with whatever you had in terms of technology, you've done a great job. So நான் அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு சந்திரிகா அவங்க கேட்க வராங்க. சந்திரிகா மூர்த்தி, நீங்க தயாரா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம் சந்திரிகா. ஹாய் சங்கீதா. சந்திரிகா அன்மியூட் பண்ணிடுங்க சந்திரிகா. Chandrika. Yeah. Hi Chandrika. How are you? Good to have you in our home. Our lovable hero of yesteryears. So nice, so nice. It's so nice to have you back, and hope to have you back in all your energy levels up, and we pray for your good health. Okay. Thank you. Now here's the question. Yatramozhi பத்தி பேசினேன். யாத்ராமொழியில மோகன்லாலோட நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நடிக்க வச்சிருக்கேன். Can you share some interesting moments? I'm sure it would be really interesting for us to hear. First, we take out நான் நடிக்க வச்சிருக்கேன் நம்ம எடுக்கலாம். Because I cannot tell Shivaji Ganesan. He is one of the greatest artists I've seen. If you put a close up on his face, the amount, the myriad expressions, எவ்வளோ expression வரும் தெரியுமா? And he will always be very humble. நான் கொடுத்துட்டே இருப்பேன் பிரதா, நீ உனக்கு அளவுக்கு எடுத்துக்கோ. And he is so ready. He'll say, Director sir, I had been in his house. He'll say, Day, what up? He's a great chap. His sense of humor was something fantastic. You laugh your guts out. So, our director sir, நான் எனக்கு சிரிப்பு வரும். அவர் வெளியே போவோம்,
டேய் எப்படா முடியும் மயிராண்டி அப்படிதான். No, sorry, bad. I'm not one who likes to stop. Bad words all are part of lexicon now. It is Candid. Yeah, it's not meant to insult anyone. Absolutely. It's an expressive adjective. Thank you so much. அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஷோபா யூகேல இருந்து வராங்க. ஷோபா, உங்களுடைய கேள்வி என்ன கேள்வி? Hello, Shobha. Hello, Pratap sir. Welcome first, and such a pleasure to see you and share the screen today with you. There is a couple of questions for you from one Mr. Soundaram Srinivasan. The first question is Somas Sundareshwaran alias Rajeshwar. Avaroda unga friendship, how it has been. And the second one, first if you could answer this, the second one is also a special one to me, so I would want to ask from my behalf as well. So yeah, go. Rajeshwar. Rajeshwar, I know him as Somas Sundareshwar first. He was the dialogue writer of Panneer Pushpangal. And his story and his screenplay and his dialogue. And that picture I acted in. So I was having a tough time. Appo enakku Tamil dialogue avlo easy varadu. And any dialogue, even Malayalam I didn't know very well, So it was very difficult for me. So I used to find these compound sentences written by him. I said, who's this guy who writes compound sentences? And then I met Rajeshwar, and then I knew that he was a highly intelligent person. What we bonded together was books. He was a voracious reader, I'm a voracious reader. And we could exchange things which were different from what is happening. Anga nadakkuradhu நம்ம உள்ள நடக்குறதே ரொம்ப டிஃப்ரெண்டா. So we were, we became bonded immediately. And we became very close friends. So I had this great idea about two mentally challenged people. If they fall in love, what could happen? So, Rajeshwar became a very good friend, and every time, we could talk to each other. We became very, very close friends, and we became soulmates. So we worked on everything. After that, I worked with them. Other than possibly one or two pictures. Okay. Other than that, most of the pictures I worked with them, and most of the pictures I worked with them were immensely successful. But people had this problem between us, because we, நம்ம போய் ஒரு படத்துல ப்ரிவியூல இருக்கும்போது நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். But that offended many people. We didn't realize that. But Rajeshwar is a director by himself. He's a very good director and a very good writer. As a writer, he writes volumes. He's one of the best writers I've seen in my time. And I'm glad to have be his friend. And the same way, our relationship is a exchange of ideas and purity. So yes, that's what a good friend has to be, to support each other. Thank you, sir. Thank you for that. And the second question is, நம்ம சூப்பர் ரஜினிகாந்த் வச்சு நீங்க இன்னும் ஏன் டைரக்ட் பண்ணல, or are we looking at anything in the pipeline in the future? No, nothing in the pipeline, because I'm out of the rat race. If I make pictures, yes, I will make pictures for my own benefit and not benefit in money. What I like, otherwise I'd rather not make. எதுக்கு நான் பண்ணணும்? Right. Why should I do the same shit that I was doing before? True. Why should I need to, make a man a dad? That's not my kind of thing, Yeah. But I had a chance to work with him because he saw Vetrivida songs பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. I was supposed to direct for Shivaji Films, the film with him. Unfortunately, I was thrown out. So, didn't work. Right. That was the only thing I felt bad about, because I love actors. I love working with actors. Yes. Because I know how an actor is. Yes. I'm an actor. Absolutely. Yeah. Thank you, sir. Thank you for now. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சார். எனக்கு நான் உங்களை இன்னைக்கு உங்க கூட பேச போறேன் அப்படின்னு உடனே எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்தது.
எங்க அம்மாக்கு வந்து உங்களுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து மீண்டும் ஒரு காதல் கதை. அதுல அந்த யார் சுத்த தோசை அப்படின்றத எத்தனை தடவை நாங்க பார்த்திருப்போம் ரீவைண்ட் பண்ணின்றது. இன்னைக்கும் வந்து உங்களை பேர் சொன்ன நாய்க்கு எனக்கு அந்த நிலா அந்த தோசை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படி ஒரு அற்புதமான படத்தை நீங்க அந்த டைம்லயே நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க யூ ஜஸ்ட் டோல்ட் a few words about mentally challenged peopleக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க அப்பவே சொன்னீங்க. அடுத்து ஒருத்தர் அதை பத்தி கேள்வி கேட்க போறாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ தட் அன்றும் இன்றும் என்றும் எங்க மனசுல நீங்க வந்து வேற இடத்துல இருக்கீங்க. எப்பவுமே அந்த ஒரு பிரமாதமான ஒரு இயக்குனரா இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க சொல்லிக்கணும்னு இல்ல சார், அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல அந்த இயர்ஸ்ல, அதாவது நீங்க பண்ணது ஒரு 80sல அப்படி ஒரு கான்செப்ட் எடுத்து நீங்க வெளிக்கொண்டு வந்து அதுக்கு அவார்டு வாங்கினது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல. இட்ஸ் a huge ஆனர் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய கதை நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைச்சதா அவ்வளவு அழகா வெளிப்படுத்தி நீங்க உங்களுக்கு அவார்டு வந்திருக்கிறது வந்து சும்மா விஷயம் இல்ல. நான் இப்ப கேட்க போற கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பர்சனலான கேள்வி. உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பத்தி, உங்களுடைய மனைவி, உங்க குழந்தைக்கும் சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எப்படி இருக்காங்க அப்படின்னு? No, I live alone. I'm separated. Oh, okay. Sorry. So my daughter, she's a singer. She studied in Swarnabhumi. She did a graduation from Bombay. Okay. Sophia College, and then she became a singer. She went to Swarnabhumi, and now, because of COVID, otherwise she goes and sings in parties, and she's quite good at. Her voice is a very good voice. It's a totally different voice. But then she doesn't need any help from me, and she doesn't seek any help from me. So I don't even think of that. You have to live your own life, because number of decision we take and we push a person towards, we will be pushing towards our own ambition. My ambition is not like that. You enjoy yourself. You do what you want to do. I will never force you to get married or your marriage age. So let's find it's your life. If you want to get married, get married. If you don't want to get married, don't get married. But remember, you have to make your own money, because I won't be around. So, உங்க அளவுக்கு ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு குழந்தையை தான் நீங்க வளர்த்திருக்கீங்க இல்லையா? So that in itself is an achievement, sir. இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நீ சந்தோஷமா இரு, உனக்கு பிடிச்சதை செய்ய, அந்த சுதந்திரம் இருந்தாலே பசங்க நல்லா வந்துருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க பண்ணிருக்கீங்க. சோ தேங்க்ஸ் சார், இதை ஷேர் பண்ணின்றதுக்கு எங்களுக்கு. அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு வராங்க பத்மபிரியா. எஸ் மேம். வணக்கம் சார், பிரதாப் சார். திஸ் இஸ் பத்மபிரியா ஃப்ரம் பெங்களூர். வணக்கம் சார். திஸ் கொஸ்டின் இஸ் பை மிஸ்டர் குரு பிரசாத். என்ன கொஸ்டினா, as a talented actor, after jumping to the director's seat, you have sort of given up the acting. Why, sir? I have not given up acting. From 2014, I won a lot of awards. I was in Malayalam for a long time, I mean, till I got ill in 2017. But I had done about 30 films during 12 to 13. So many films. So I started acting and quite enjoyed acting at that time. When I got ill, then I took a break. But even then, I do the odd picture here and there. Yes. I like acting, so whatever they call me, I do. Right. Not a choice. Acting break இருந்ததுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரேக்கா தெரிஞ்சது சார். நிறைய இடத்துல உங்களை மிஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. மேபி அதுதான் அவர் குரூப் ஸ்டப் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஆஃப்டர் இயர்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் கேப், நாங்க மறுபடியும் உங்களை பார்க்க ஆரம்பிச்சோம், ரசிக்க மறுபடியும். we were fulfilled actually. Thank you very much. But I'm never in the rat race. I never wanted to be in the rat race. Ambitions and things were totally different. Some I was successful in, some I was not. Okay. But otherwise, it's been a good life, Yes. And I've done what I wanted to do. Direction, I've directed the best. I've acted with the best. I've done everything I had to do. I don't have to discover gravity, or I don't have to discover anything new. It's already there. So if you have a sense of,
Your life is over. If you have a sense of forgiveness, if you don't look after the past, and regret it. For me, I don't regret. I have no regrets. I love my past because even the mistakes I love, எனக்கு அப்படியே அந்த மிஸ்டேக்ல இருந்து எனக்கு லேர்ன் பண்ண முடியுது. And it has made me what I am now. And I'm very cool now. So I'm a better person than I was before. Obviously. Thank you. Thank you so much, sir. அடுத்த கேள்வி கேட்க வராங்க கானப்பிரியா, இந்தியால இருந்து. இவங்க ஒரு சயின்டிஸ்ட், ஹோசூர்ல இருக்காங்க. உங்க அளவுக்கு பயங்கரமா படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஞானப்பிரியா. வணக்கம் சார், குட் ஈவினிங். இட்ஸ் அ பிளஷர் டு ஷேர் த ஸ்க்ரீன் வித் யூ. ஸோ உங்களை நான் வந்து பிக் ஸ்க்ரீன்ஸ்ல ஒரு டிரெக்டர், ஒரு ஆக்டர், அந்த மாதிரி ஒரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டியா பார்த்துட்டு ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் யுவர் ஃபேஸ்புக் பேஜஸ், யுவர் ஃபேஸ்புக் ரைட்டப்ஸ். யூ ஆர் அ ஒரேஷியஸ் ரீடர் அண்ட் அன் அமேசிங் லாரெட். உங்களோட அந்த இங்கிலீஷ், உங்களோட இங்கிலீஷ் எஸ்பெஷலி வென் யூ ரைட் அபவுட் ஜேன் ஆஸ்டின், ஆல் தீஸ் திங்ஸ் ஜஸ்ட் ஸ்வைப் மீ கிளீன். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பா நீங்க எழுதுறீங்க. ஹவு டிட் யூ டெவலப் சச் இன்ட்ரெஸ்ட்? Thank you. So எனக்கு ஒரு நல்ல இங்கிலீஷ் டீச்சர் இருந்தது ஸ்கூல்ல. So I developed a taste for that, and I developed a taste for reading because all my friends used to read. எனக்கு reading, it became an addiction for me. I've read all Enid Blyton, I've read all Agatha Christie, I've read all James Hadley Chase. இப்படி grow பண்ணி then I started reading all the classics. Shakespeare, you can ask me anything in Julius Caesar, I'll tell you. நான் படிச்ச புக் அது. That teacher taught it to me so well. எல்லாம் எனக்கு when I used to read a lot, I used to be carried away into those books. எனக்கு ரொம்ப பிடிக்கும் because it takes you into a different world altogether. Whether it's stories of Ayn Rand, Gabriel Garcia Marquez, நான் படிச்ச எல்லாரும். But the only thing, என்னோட greatest fault, I couldn't read in the vernacular. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, மலையாளம் அவ்வளோ சீக்கிரமா படிக்க தெரியாது. ஸோ ஐ couldn't read. 5 வயசுல எனக்கு லாரன்ஸ்ல போட்ட குட்டி வெள்ளக்காரன் ஆயிட்டேன். கலரும் இல்லாத வெள்ளக்காரன் ஆயிட்டேன். So I loved reading, and writing became a natural thing. I loved writing also. But now I'm too lazy to write. But I'm writing now. I force myself. But I still have to get into it, I want to write my memoirs. Much ado about nothing is what I call it. Because I have read couple of your memoirs as well, especially you describing. எப்போ உங்களோட ஒரு போஸ்ட் படிக்கும்போது நான் பக்கத்துலயே ஒரு லெக்சிகன் வச்சுட்டு ஓகே வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஒரு கிராஸ் ரெஃபர் பண்ற அளவுக்கு உங்களோட அந்த ஒரு இங்கிலீஷ் டிக்ஷன் இஸ் சம்திங் ஐ ஆல்வேஸ் ஃபால் ஹார்ட் ஃபார். Thank you so much. Amazing, sir. That's amazing. Thank you so much. You're very kind. Thank you. We are waiting for your memoir to be as a book, sir. Please do it for us. Yeah, please. I will. It will Thank be very you. funny. Thank you. It will be very funny. Thank you, sir. Thank you. Thank you so much, கானப்பிரியா. அடுத்து ஷோபா, உங்களுடைய கேள்வி கேக்குறீங்களா? Yes. Hello again, sir. The making of மீண்டும் ஒரு காதல் கதை, and Radhika ma'am and you would have nailed the characters, as Rekha was mentioning earlier. அவ்வளோ ஒரு அப்படியே அந்த தத்ரூபமா அந்த ரோலாவே வாழ்ந்திருக்கீங்க ரெண்டு பேரும். So the making of it and how you, because நீங்க இப்பதான் சொன்னீங்க challenging kids path, you learned a lot from them. So if you could share some, how the experience was. And it was a very difficult movie for me to make. நான் ப்ரூவ் பண்ணாத ஆளு. I was just an actor. But then Radhika was a total inspiration for that. She helped me out and she was with me. She stood by me. She was a very, very lovely person. And she was a brilliant actress also in that film. And she did her best. And we used to play that role very, very, it was very, very, she was a very nice person, a very talented person. So most of the memories of Meendu Oru Kaadhal Kadai was very tough because we had we were short of money. If I had money, I would have made it very, very differently.
but it's all compromised in a stage. But the thought, the thought, the absurdist humor, that worked like hell. And I don't know, on the field, by the time I finished the film, I was out, down and out. I was not mentally okay. Nothing was okay with me because it was difficult to even release it. And thank God, but it was the most beautiful period of my life. With Radhika, with the entire people who worked in it, P.C. Sriram's third movie, everyone who worked in it, it was a kind of challenge and we did it. Yes. And a lot of people helped in that. And Radhika is one of the main people. And thank you, sir, for that. And one more, a personal question is, I carry this person's name as well. I take pleasure in saying that the actress, the versatile late actor Shobha. அவங்களோட நீங்க 2 மூவி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், மூடு பனி and அழியாத கோலங்கள். How's it been working with her? Because she's எங்களோட generation peopleக்குலாம் வந்து she's been an icon in 80s. Unfortunately. She was a child compared to at that time. And she was an extremely talented woman, extremely nice woman. And Ariyada Kolagal I worked, and then Moodupani I worked with her. But extremely good actress and extremely good vibes. I was so shattered when she died. I couldn't understand that. I couldn't understand a lot of things in that, but I'd rather not talk about that because she's a lovely person. We have to respect her memory. Of course. We only carry the best of what she's gave us as and being viewers. Neenga kuda nadichirukeenga. Naanga as fans, we still think about her today. And naangala nadiya avangaloda songs alla eduthu paaduvom. So that's a amazing thing. That a great future ahead of her, but cinema, Yes. It works in a different way. I agree. Yeah. Everyone thinks it's all milk and roses and honey in cinema. It isn't. It's a tough life. You have to be very strong for it. Yeah. If you can't, you'll end up committing suicide or, being bitter and turning out into a, not so good a human being. Totally, yes. Totally agree. Thank you, sir. Thank you. Thank you, Shobha. அடுத்த கேள்வி கேட்க வர போறது நம்ம பிரதீப். Sir, you made biopic on Sivala Peri Pandi. Ama. So do you intend to make another biopic of someone in real life, sir? No, I don't plan to make any biopic. That picture happened by pure providence and luck. I was able to get, my friend Rajeshu actually had written the script. And I was going through a tough time in Atma, and I was able to direct it. And it was a totally different experience for me. And I had a very experience. And the picture came out very well. We had no money in making the picture. It was very tough making the picture, but still, we managed. And what is your question? Yeah, Sivala Peri Pandi, I don't plan to make any more biopics because you have to lie in a biopic. Because Sivala Peri Pandi, to some people, we are justifying murders, that we are making an icon of a person who was murdered hundreds of people, So sometimes after you have done it, you have made a hero of this guy, then you feel bad about it, what you've done. You've done it for money, you've done it for fame. But then you never know, It's okay, it's okay. Very few people make biopics of Gandhi, Studying biopics is not in my. You have to study the person, you have to know the person, you have to lie for the person. Or create unnecessary controversy which is not there. No one knows another one's life thoroughly. Exactly, sir. You answered to the point. Thank you so much, sir. Thank you. Thank you, Pradeep. பிரதீப தொடர்ந்து சந்திரிகா மூர்த்தி, நீங்க உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். Mr. Pratap? Yeah. Your voice is unique.
and we as college girls we used to call it groovy voice. Okay. So and the groovy voice is the real voice or ninga dub pandrela? No, in the beginning they never used to use me. Now everyone insists on using my voice only. My God, it's awesome, and that kudos to that. And one more question, which is not part of anything. That question was by one Mr. Srinivasan. Now my question is, Moodupanila neenga vandu guitar vaasipinga illaya? Do you really know to play guitar? No. Coming from Lovedale and that kind of an atmosphere. I wish. It's my dream in my next birth to be a musician or a mathematician. A musician better. Even mathematics, because of music, everything. Maths is the underlying thing of everything. I hated my maths teacher, so I didn't like maths. But math is the most important thing in life. Thank you very much. தேங்க்யூ சந்திரிகா. அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு ரசிகர் எழுதி அமைச்சிருக்காரு சார். அவர் கேட்டிருக்காரு, நீங்க வந்து நிறைய ஆட் பிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு சினிமா தயாரிக்கிறதுக்கும் ஆட் பிலிம் தயாரிக்கிறதுக்கும் கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா? இது அவர் வந்து ஒரு கிரியேட்டிவ் பெர்ஸ்பெக்ட்ல கேட்கிறார். உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கிறார். See, advertising film ஒரு 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல 30 minutes, maximum 1 minute, 30 seconds, all this long. Maximum 1 minute. You have to tell a whole story, you have to sell a whole concept behind that. And within that 30 seconds, you have to do it. So it is a different craft altogether. It's a different method of storytelling. This kind of storytelling is a number. Hollywood directors have bought it into films. Like most of all the people, Tony Scott, his brother, everyone was an advertising film director, and then they came here. So and advertising, they pay a lot of money to get that perfection. So it's not, you don't have to. It's not like films. You won't have that budget in films, but in advertising you have a budget to make it good. And that is the difference. It's a totally different discipline. Storytelling in cinema is different from storytelling in advertising. And what you're telling is that in 15 seconds you're telling a point to a person, and he has to understand that. It can't be vague. That is perfect, sir. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 30 செகண்ட் ஆட் ஒன்னு பார்த்தா இட் ஸ்டேஸ் இன் யூ. அந்த ப்ராடக்ட் மனசுல நிக்குது. அந்த ப்ராடக்ட பத்தி நீங்க சும்மா ஒரு பிளக்கார்ட் பார்த்தாலே யூ இமேஜின் த ஹோல் சினாரியோ கோஸ் இன் தி பேக் ஆஃப் யூ. சோ அதுக்கான கிரியேட்டிவ் டீம் வந்து உங்களோட நீங்க ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? How do you sit and like brainstorm? ஏன்னா நீங்க MRFக்கு நிறைய பண்ணிருக்கீங்க இல்லையா? As you said earlier, my basis is advertising. Now advertisingல தான் இருந்தது, because I was working as a proof writer, then a copywriter in MCM, in Chistas, in Hindustan Thompson at that time, Walter Thompson now. I was a copywriter. So I used to write slogans and write, film scripts for advertising. okay. So it was not new for me. I knew it, But for a person who's new, it takes time. If you're a good filmmaker, you can adapt to anything. Yeah. So அதுக்கான முதல் படி வந்து good advertising director doesn't make you a good cinema director. Okay. I've seen many of these great advertising filmmakers, some here itself, who pretend that they are great because they can talk dime a dozen, but they make shitty films. Yeah. So yes. Yeah, lots to learn as well. Yeah, so that's a good thing. அடுத்த கேள்வி நமக்கு உங்ககிட்ட கேட்க போறது கானப்பிரியா அவங்களுக்கு திரும்ப வரவேற்கிறேன். Hello again, sir. Good evening. So, on behalf of Sheila Mohan, the question நான் கேட்கிறேன். She wants to know about the experience making of Moodupani movie, a thriller. There's a lot of experience in Moodupani.
Mudbadi was, in the beginning, we didn't even know the story. Then it developed. Balu has got a knack of developing the story throughout, and he developed it while we were shooting itself. So, that's beautiful because Balu Mehndra is Balu Mehndra. He teaches you how to act. He will tell you everything. He knows precisely what he wants. He's one of the great directors I've seen. The whole experience of that was, in the end, it became bad because Shobha committed suicide. And I don't want to talk about it, but after that, it didn't become a pleasant experience. The memories of that movie, which should have been great, and Shobha's death comes to my mind. But throughout the shooting of the picture, we really liked it and we had fun making the picture. But this tragic thing always overshadowed. Thank you, Ganapriya, அந்த கேள்விக்கு. அடுத்த கேள்வி வந்து நம்ம பத்மபிரியா. Yes, ma'am. Sir, this question is from Uma Ganapati. How does the future of Tamil industry look like? Also, how intelligent and matured are the Tamil audience? Yeah, I'm no Nostradamus to predict what is going to be happening in the future. But this much I can tell you with my own little knowledge, that cinema is going through a massive change. There is a change. There's a change. There will be a change. What we see in 2020, 2025 will be totally different from what we see now. Ipa nama paakudho 2025 la nama paakapodu will be totally different. Cinema has all the crafts and arts. It's got engineering, it's got physics, it's got everything. So most of the advanced thing came to cinema. At one time, nama solluva film film will always be there. Film quality is replaced. Kodak closed. So what it's going to be, no one can predict. But what I can say is, the COVID, everything has changed people's attitude. They put a stop to partying every day. See, anything you do for 20 days becomes a habit. But what has happened is we have become more used to seeing pictures. Now, OTT platforms are giving us pictures. Now, the television sets that we see now, these thin LCDs, will be different in 2025. This will be looking like a gramophone. You've seen how the cell phones have changed. So, what is going to happen is maybe holographic images will come out, and I could transport myself into your thing, and you could see me there walking around at 360. So things can change, and we never know, the human mind, But what will remain in movies is you have to tell stories. Yes, sir. Whether it's a TikTok dance or whether it is going to be a story for 1 hour, you have to tell something interesting. Whether it's a story or an incident, or how you tell it, and how I can capture your, what do you call it? How I capture your concentration and your thing is what's going to make films. Because films are going to be now, everyone is a filmmaker. Yellarum YouTube la upload pandranga, everyone is a filmmaker. Because films is easy. All you need is a cell phone. And you can have your editing on your phone itself. Everything is available. Yes, sir. Yes. That's the second question, is how intelligent and matured are the Tamil audience? See, why should you look for maturity and intelligence in an audience? An audience, they come into a theatre wanting to be entertained. Adukku nama IQ test kodukonu. Come on. The Tamil audience celebrate cinema. They love cinema. They like to go in and whistle and think. That doesn't speak. You can't speak down to them for that. They love it. That is their way of enjoying things. You can't say how matured is a Tamil audience. It's a very silly question. Yes. I won't answer that because all audiences are the same everywhere. We like heroes. We like song and dance. Everyone likes it.
If you tell me the Bengali audience or the Malayali audience are more mature, no. Audience are All human beings are the same, and the IQ level, it doesn't go according to race, caste, creed, intelligence level. You cannot, come on, man. They're brilliant Tamilians, they're brilliant people, all around. So let's not judge anyone. Thank you, sir. அழகா சொன்னீங்க சார். தேங்க்யூ சோ மச். நீங்க சொல்ற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அவ்வளவுதான் இது. சோ போனோம், மனசு லைச்சி உட்காரோம், சிரிக்கிறோம், வெளில வந்துடும். சில படங்கள், உங்களுடைய சில படங்கள் மாதிரி எங்களை தொடர்ந்து எங்க மனசுலயே இருக்கிற மாதிரி சில படங்கள் தான் வருது. சோ அந்த இதுல அடுத்த கேள்வியை கேட்க வர போறாங்க ஷோபா. Hello again, sir. A question from Mr. Kalyan, BK Kalyan. He's got a couple of questions for you. The first one is, how many languages do you know? And the second could be a cliche one, but I still have to ask you, who's your favorite actor and director? How many languages do I can speak Malayalam, I can read Malayalam, English, of course, that's the language I know. Yeah. Tamil, can't read or write, but I can understand, I can speak. Then Hindi I can read and I can understand and I can speak closer. These languages I know. Telugu is very difficult. Though I worked Telugu padam pannirukken, I find it very difficult. Okay. Kannada I have no idea about because I've never done a film. Yeah. Right. And your favorite actor and the director? Favorite actor, the whole universe is, the whole world is there. No, you must be specific about that. If it is the world, I've got plenty of directors. You love many directors. It can't be one and one. Right. But as we are speaking in Tamil, it's a Tamil program. I don't hero worship anyone. Yeah. I love their acting. So for me to love acting, I love many people for their acting. I admire many people. Yeah. So it's unfair of me to say this is the best and this is the best. No. Each one is capable in their own way. And you love them for what they contribute. Isn't it? Yes. Thank you. Thank you, sir. Thank you, Shobha. அந்த கேள்விக்கு அடுத்த கேள்வி கேட்க வராங்க சந்திரிகா மூர்த்தி. உங்களுடைய கேள்வி ப்ளீஸ். Okay. Yes. This question is on behalf of Puri Jagan. உண்மை கதை இயக்க வாய்ப்பு வந்தால் உங்கள் நிஜ கதாநாயகி யாரா இருக்கும்? அதுக்கு ஏன்னு நீங்க சொல்லணும். உண்மை கதை, all stories are stories. I don't find உண்மை கதை, it's a very, and I don't plan to direct any உண்மை கதைs. Okay. It's a more documentation of what is going to go, and see, I don't plan my pictures. The pictures plan you. Okay. They choose you, and it happens. Okay. You don't choose anything. So I've never thought about a Unnai Kadai. Abhi Vanda Kuda, it has to be something that really excites me. And a hero, heroine, that we think about only after the story is complete. I think about it. Normally, a hero, then they make a story with him. But for me, I don't know how to do that. Okay. And one more question. In the interview பார்த்த உடனே எனக்கு தோணித்து, நீங்க the way you express yourself, the way you talk to us, மூவிலயும் அப்படிதான் இருந்திருக்கேன். வறுமையின் நிறம் சிவப்புல, when you go back to Sridevi and she says, no, I'm not going to, when you see her hugging Kamala Hassan, you come back in the car, right? And when you see the beggar, you just, damn it, அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். So your expressions and everything. Why do you want to? It was allowed by the censors. I say lucky. Absolutely. No, what I'm saying is, நீங்க develop பண்ணிப்பீங்க, you go by the script. I wanted to ask. That was Balachandra's character. I remember Balachandra, you're the great man that time. Absolutely. I was starting my career out and he called me to Savera Hotel. I went to meet him. And he said, Pratap, I saw two of your pictures, Ariyana Kolangal and Tagara. So both these pictures, I want you to play a role for me in Varananaram Sivapu. You'll be the right person for it.
And he had envisioned that role. It was his, you know. What I did was I was just doing what he told me to do, you know, what he fulfilled. Even the dubbing, he never allowed anyone to dub that picture. Okay. I was dubbing the picture. He stood by me, and it was one of the lovely roles. You know. It was a great, even now when I think of it, and I wish I had the maturity now to do it. I would do it so differently. It's one of the roles which have kept on haunting me, and I keep thinking how I could have done it better, you know, and I could have done it much better. But that time I was new and. But Kamal Haasan engalode favorite irundarappo. But this movie, I talk on behalf of all my friends. You were our favorite. You were our favorite. This is the character. Loved you. He's a great actor. I'm nowhere near his thing. But once you get a good role, yeah, true. It live by so audience watching it doesn't mean they're not comparing actors. They're loving the character. Character was like that. It was about character. That's what all. Anyway, we loved you. Thank you so much. Thank you. Thank you, Chandrika. இந்த கேள்விக்கு ஆர்ஜி ரஜினி அப்படின்றவங்க வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் காமெடி கிங் அப்படின்னு சொல்ற கவுண்டமணி சாரோட மை டியர் மார்த்தாண்டன் படம் பத்தின உங்களுடைய அனுபவம், அவருடைய இணைஞ்சு பண்ணதுக்கான அனுபவம் சொல்லுங்க சார். I've done many pictures with Gavandamani. Gavandamani is very funny. Yeah. Even now I remember when Prabhu comes in, he says, "Vaanga ezhengala," you know, he does that brilliantly. He was very funny. You know, I liked him. I really liked him, and it was a great experience to work with him because he was sharp, very sharp. அவரோட நடிக்கும் போது சார் உங்களுக்கு இப்போ ஆன் செட்ல கேள்விப்பட்டிருக்கேன், அவர் சீன் வந்து அவருக்கு சம்டைம்ஸ் ஹி இம்ப்ரோவைசஸ், ரொம்ப நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு. அப்படி உங்களோட டைரக்ஷன்ல இருக்கும்போது அவர் இம்ப்ரூவ் பண்ணும்போது வாட் வுட் யூ திங்க்? ஓ இது நல்லாதான் இருக்கு, நான் ஏன் இது தோணல எனக்கு. If I'm laughing, I get the required thing from it unless he doesn't hit the mark and all that, you know. Those things he's very clear about, you know, this is the area that you have to operate in. But if he's freaking out and if it's funny, I wouldn't touch it. I'll say, go ahead. You know? Yes. Improv is a great thing. You know, you should have given artists freedom to improvise. Otherwise, there's no fun in. That's true. That's true. I never go to an actor and say, you do it this way, you do it. I always get it from him. Unless he's that bad an actor, you have to act it out for him. That is brilliant, sir. அந்த ஒரு பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. லைக் ஆஸ் an ஆக்டர் ஒரு காமெடியனோட வேலை பண்ணும்போது, as a சீரியஸ் ஆக்டரா நீங்க பண்ணும்போது அவர் பண்ற காமெடிக்கு எல்லாம் சிரிக்காம எப்படி உங்களால நடிச்சுக்க முடிஞ்சது? அந்த நேரத்துல எப்படி இருந்தது? See, I love comedy. Comedy is my forte. Yeah. I have never done total comedy, but I'm very good at that. No one can beat me at that in the sense of I laugh a lot. I love laughing. எனக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு சிரிக்க வைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு I just love it. எனக்கு ஒரு காமெடி படம் பார்த்தா, you know, when you come out you feel light-headed, you know, you feel happy. And the feeling you can not beat, you know, in any other picture. Even the most serious picture will keep you, your head will be heavy. Yes. But the comedy, அது வேற ஒரு level. I really love comedy. That's good, sir. So coming to a serious question, இப்போ அது ஷேகர் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷேகர்னு ரெண்டு பேர் இருக்காங்க. Probably is his FB name. பிரகாஷ் ராஜோட ஆரம்ப கால படங்கள்ல நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க, அதுல உங்களை நான் கண்டேன், நீங்க கண்டீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆதித்யன் அவர்களுடன் உங்கள் அனுபவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. I don't remember, but Prakash Raj is a great actor. He's a terrific actor. And I don't remember most of the pictures I've done, you know. Very rarely, you know, do I remember anything. So I can't really talk about anything. But Prakash Raj is a great actor. He's proved himself in very many ways. And he does it in a lot of languages, all languages. He's an iconic actor. Let's leave it at that. Yes, that's remember brilliant. The films, you know, I don't remember. That is ஒரு மாதிரி இது ஒரு டிபிக்கல் என்ன சொல்றது, ஒரு நீங்க வந்து உங்க கேரக்டர் அந்த கதாபாத்திரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் you're moving on to the next one and that is still there. You've left the memories to the audience to keep rather than you hang on to it, you moved on மாதிரி சொல்லிருக்கீங்க நீங்க.
No, sometimes an actor, for me, my first picture was Tagara in Malayalam. Yes. And I was so into that character. When I came out of that, I used to walk the same way. You know, you carry on those things. But then then I knew that I was carrying it on. Then I, with a conscious decision, you know, you can't do that. And it's just, only in Tagara it happened, nothing else, no other picture. That is good. ஏன்னா அந்த படத்துக்காக நீங்க ரொம்ப உழைச்சீங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. You had to transform yourself, study the character. That was a do or die picture for me. Yeah. Excellent, sir. Sir, நம்ம நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் sadly, but நேயர்களுக்கு நீங்க சொல்லணும்னு விரும்புறது என்ன சார்? இப்போ இந்த முக்தா பிலிம்ஸ் 60 தொடர்ச்சியா அவங்க கொடுக்க போற இந்த தொடர் நிகழ்ச்சி இப்ப எங்களோடையும் இணைஞ்சு பண்றாங்க. எங்களுக்கு அது ஒரு பெருமை. எங்க நேயர்கள் எல்லாருக்கும் உலகம் பூரா இருக்கிற உங்களுடைய ரசிகர்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? Let's hope 2021 is better than 2020, and God bless you all. You know, life is very short. You know, enjoy it, love people, love. You know, don't get angry, don't keep revenge. Adella manda. Just enjoy, because this COVID has taught us a big lesson. Whether you're a big man or a small man, doesn't matter. When it spreads like this, we are all susceptible. We are human beings first. And as humans, let's save the earth, let's love each other, and let's go on without hurting anyone. God bless you all. Thank you, sir. உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்றி பாராட்டணும் அப்படின்றது எனக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. நான் என்னுடைய ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க ஒரு சிறந்த இயக்குனர், நடிகர், எழுத்தாளரை தாண்டி நீங்க ஒரு அற்புதமான மனிதர்ன்றது நீங்க சொன்ன இந்த ஒரு வாக்கியத்திலேயே போறோம். எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் God bless you சொன்னீங்க பாருங்க. இது ஒண்ணு வார்த்தையே போறோம். உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய பரந்த மனசை காமிக்குது. உங்களுடைய அந்த மனிதத்துவம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு எங்க கூட வந்து நீங்க கலந்துன்றதுக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு இது முதல் நிகழ்ச்சி, உங்களுக்கு இது பல இன்டர்வியூல ஒன்னா இருக்கலாம். ஆனா நீங்க இன்னைக்கு எங்க கூட வந்து ரசிகர்களாகிய எங்கள் உலகம் பூரா, இந்தியால இருந்து யூகேல இருந்து எங்க கூட வந்து நீங்க பேசியிருக்கீங்க. இது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். Thank you so much. Thank you so much. God bless you all. Thank you, sir. Have a great year. Bye.